Okay, fine. Uh, Good evening to all. So today we are going to see about a zip command. Okay, zip command. So அப்போ வந்து உங்களுக்கு already தெரியும் what is the purpose of zip. Okay, அப்போ வந்து if you want to share a lot of files to your friends or any audience type of audience, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபைலை நம்ம ஷேர் பண்ண முடியாது. நம்ம on real time we can't share a single file. So it will be difficult for us. So அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா ஃபைல்ஸும் செலக்ட் பண்ணி what we'll do will be compress that file. Will be zip பண்ணும். Okay, for example, let's go to this Windows file manager. Okay, I'll go to my Windows file manager. Just wait a minute. Okay. For example, I have a two file here. Okay, என்கிட்ட ரெண்டு ஃபைல் இருக்குங்க. Can you see? இப்போ இந்த ரெண்டு ஃபைலும் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னா தனித்தனியாக ஷேர் பண்ணுறதுல I will select all this file. First நான் என்ன பண்ணுவேன்? I will select all this file. I will select these two files. Right click. What I'll do? I'll be sending to and I'll compress. அப்படின்னா நான் zip பண்ணிடுவேன். Zip பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்குள்ள இந்த ரெண்டு ஃபைல் இருக்கும். இப்போ இந்த zip folder வந்து நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா my receiver என்னோட receiver என்ன பண்ணுவாரு? He will receive this zip file. What he will do? He will download this zip file and it will be unzip பண்ணி அந்த ரெண்டு ஃபைல்ஸ் எடுத்துப்பாரு. சேம் லைக் எப்படி லினக்ஸ்ல zip பண்றது. Let's understand how to zip in Linux. So we will use a command called zip command. We'll use a command called zip command. So in the command use பண்ணி நீங்க files என்ன பண்ணிக்கலாம், you can zip. Before that I need files. Correct. எனக்கு files வேணும். I don't have any files. So let's create some files. So how to get files? Using touch command. So touch f1.txt, f2.txt, f3.txt, f4.txt, allow.txt, terraform.txt. So இது மாதிரி என்ன பண்றேன்? I create a lot of files. Okay, நான் வந்து நிறைய files create பண்ணிக்கிறேன். So lsc this all files is created. Okay, இந்த எல்லா files நான் create பண்ணிட்டேன். Okay, after creating what I do, okay, இந்த எல்லா files நான் வந்து ஷேர் பண்ணணும் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு இல்ல colleagues friends-க்கு. I want to share these files. So அப்ப தனித்தனியா ஷேர் பண்ணா as I said it's difficult. So அப்ப இந்த எல்லா files I want to zip using zip command. So zip. Okay, so அப்ப வந்து நான் என்ன பண்ணலாம், ஒரு ஃபைல உட்காந்து மென்ஷன் பண்ண will be difficult. கரெக்டா f1.f2. terraform.c இது மாதிரி ஒரு ஃபைல மென்ஷன் பண்றதுக்கு பதிலா நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஸ்டார். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டார்? ஸ்டார் வில் செலக்ட் ஆல். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும். கரெக்டா? ஸ்டார் என்ன பண்ணும், இங்க இருக்க எல்லா ஃபைல்ஸையும் என்ன பண்ணும், செலக்ட் பண்ணிடும். செலக்ட் பண்ணி அந்த ஃபைல்ஸ் என்ன பண்ண போறேன், ஜிப் பண்ண போறேன். ஓகே, ஸோ வாட் ஐ டூ, I'll enter zip command. ஸோ zip file name. உங்களுக்கு zip ஆயிட்டு அந்த zip file name என்ன நேம் இருக்கும், I give it as demo.zip ன்னு கொடுக்குறேன் ஸ்டார். அப்ப என்ன demo.zipன்னு ஒரு zip folder கிரியேட் ஆகும். அப்ப அந்த zip folderக்குள்ள என்ன இருக்கும், ஸ்டார் என்ன, it will select all these files. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஸ்டார் என்ன பண்ணும், இந்த எல்லா ஃபைல்ஸையும் செலக்ட் பண்ணி இந்த நேம்ல zip பண்ணிடும். let's check, enter, see ஆயிடுச்சா, இந்த எல்லா ஃபைல் செலக்ட் ஆகி demo.zipங்கிற ஃபைல் நேம்ல உங்க zip ஃபைல் கிரியேட் ஆயிடும். Can you see demo.zip. Fine. So remaining files எல்லாம் delete பண்ணிக்கிறேன். இந்த files எல்லாம் delete பண்ணணும் அப்படின்னா எப்படி delete பண்ணலாம் அப்படின்னா, or ஸ்டார் கொடுத்தனா எனக்கு இது எல்லாமே delete ஆயிடும். ஸ்டார் கொடுத்தனா இந்த zip ஃபைலும் delete ஆயிடும். because ஸ்டார் நான் okay, fine. So what I do, or ஸ்டார் கொடுத்தனா எல்லா ஃபைலும் செலக்ட் ஆகி எனக்கு zip ஃபைல் delete ஆயிடும். So what I give star txt. அப்ப txtங்கிற வேர்ட் எந்த ஃபைல்லாம் இருக்கோ அந்த ஃபைல் மட்டும் செலக்ட் பண்ணும். அப்ப எங்கெல்லாம் txt இருக்கு, இதுல txt இருக்கு, எல்லாத்துலயும் txt இருக்கு. அப்ப இதுல zip இருக்கு. அப்ப எதெல்லாம் txt இருக்கோ அந்த எல்லா ஃபைல்ஸும் செலக்ட் பண்ணி அந்த எல்லா ஃபைல்ஸும் டெலிட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட ஜிப் ஃபைல் மட்டும் தான் இருக்கு. இப்போ இந்த ஜிப் ஃபைல்குள்ள இருக்க கண்டென்ட்டை நீங்க பார்க்கணும் அன்சிப் பண்ணாம, வித்வுட் அன்சிப் பண்ணாமையே இந்த ஜிப் ஃபைல்குள்ள இருக்க கண்டென்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா you can see zip
-sf show files. -sf stands for show files demo.zip. see அப்ப எதுல ஆர்கைவ் ஆயிருக்கு அந்த ஜிப்ல என்ன ஃபைல்ஸ் இருக்கு f1 f2 f3 f4 allo terraform இந்த ஃபைல்ஸ் எங்க இருக்கு அந்த zip ஃபோல்டருக்குள்ள இருக்கு or zip டைரக்டரிக்குள்ள இருக்கு ஓகே and let's do one thing okay நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'll create a new file ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன் touch docker.txt ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் okay I'm creating a file called docker.txt ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் okay so after creating already என்கிட்ட ஒரு zip ஃபைல் இருக்கு அந்த எக்ஸிஸ்டிங் zip ஃபைல இந்த ஃபைலை ஆட் பண்ணணும் அப்ப நார்மலா விண்டோஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலா திரும்பி அன்சிப் பண்ணிட்டு என்டையர் ஃபைலை திரும்பி zip பண்ணுவோம் இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு ஆல்ரெடி இருக்க zip ஃபைலை ஆட் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்டிங் நம்ம புதுசா ஒரு ஃபைலை zip குள்ள ஆட் பண்ணா you can add it how simple zip okay zip clear zip file name demo.zip அப்ப இந்த demo.zipல எந்த ஃபைல் ஆட் பண்ணும் docker.txt ஃபைலை ஆட் பண்ணிக்கலாம் added docker.txt செக் பண்ணலாமா எப்படி செக் பண்ணலாம் அந்த ஃபைல் வந்து zip ஃபைலுக்குள்ள ஆட் ஆயிடுச்சுன்னு show files zip -sf okay -sf docker.txt that's all sorry demo.txt see docker.txt உள்ள ஆட் ஆயிடுச்சு அதே மாதிரி you can add the files to your existing zip file and also you can remove the files அந்த zip file இருந்து நீங்க files ஆட் பண்ணிக்கலாம் remove பண்ணிக்கலாம் now how to remove zip -d okay -d zip file name அப்ப அந்த zip ஃபைலுக்குள்ள என்ன ஃபைலை நீங்க டெலிட் பண்ணணும் மென்ஷன் தட் ஃபைல் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் terraform.txt ஃபைலை நான் டெலிட் பண்ணணும் I'll put terraform.txt அப்ப இந்த ஃபைல் வந்து அந்த zip ஃபைல்ல இருந்து ரிமூவ் ஆயிடும் see deleted terraform.txt செக் பண்ணலாமா zip show files demo.txt see terraform.txt இல்ல so using zip command you can zip the files you can see what are the files inside the zip file you can add a new file to existing zip file you can delete the files from existing zip file you can do lot of things okay இந்த ஃபைலை டெலிட் பண்ணிடுறேன் rm docker.txt cool இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா how to unzip this file okay how to unzip this file using unzip command unzip demo.txt அவ்வளோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி you can unzip the file see extracted cls here got it fine okay நான் rm போட்டு zip ஃபைலை டெலிட் பண்ணிடுறேன் ஏன்னா unzip பண்ணிட்டேன் நான் zip ஃபைலை டெலிட் பண்ணிடுறேன் that's all I have all of these files okay so நார்மலா வந்து zip ஃபைல் யாருக்கா ஷேர் பண்றீங்க அப்படின்னா அந்த zip ஃபைலுக்குள்ள ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க you want to share the files as a zip but inside the zip if you have a sensitive data என்ன பண்ணுவீங்க அந்த zip ஃபைலுக்கு you will be setting a password am I right அந்த zip ஃபைலுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுவீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு then you will be sharing to your target user அந்த யூசர் வந்து அதை அன்சிப் பண்ணும்போது என்ன கேட்கும் பாஸ்வேர்ட் கேட்கும் அப்ப நீங்க பாஸ்வேர்ட் என்ன பண்ணுவீங்க கால் பண்ணியோ ஏதோ சொல்லிட்டீங்க அப்படின்னா இல்ல மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் வந்து யூஸ் பண்ணி அவங்க அன்சிப் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி they can get the sensitive files so like the same way we can also set a password for the zip file okay let's do it okay so password set பண்ண போறோம் zip -e for encryption so password set பண்றது வந்து encryption நீங்க சொல்லலாம் encryption okay we are adding a security to your zip file that's called encryption so we can give us demo.zip in the name zip file create ஆகணும் star தெரியும் எல்லாமே செலக்ட் ஆயிடும் எல்லா ஃபைல்ஸும் செலக்ட் ஆகி demo.zipன்னு சொல்லிட்டு ஒரு zip file create ஆகும் with the password see enter the password it's asking for password let's set the password உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது okay due to some security reason password உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது but some error let's check yeah password set பண்ணிட்டேன் so let's try to before that I'll delete all these files or star.txt that's all என்கிட்ட zip file மட்டும் தான் இருக்கு இப்போ நான் இதை unzip பண்ண போறேன் as usual நீங்க உள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கெல்லாம் பாஸ்வேர்ட் தேவையில்ல for example if you want to see -sf command so it's zip -sf
ஓகே -sf demo டாட் சி இந்த ஃபைல்ஸ் தான் உள்ள இருக்கு. ஸோ இப்போ நான் அன்சிப் பண்ணும்போது தான் பாஸ்வேர்ட் கேட்கும். அன்சிப் ஆர் demo டாட் zip. See, it's asking for password. See, extracted. Clear? Fine. Error understood. So இதெல்லாம் delete பண்ணிடுறேன். I don't want to stop. Clear? Any doubts in this zip command? You can ask. Doubt இருக்கா? Any doubts in this zip command? Clear? Fine. Okay, let's see how to user management. Let's go and see user management. Okay, user management பத்தி let's discuss. Okay, so how to create a user in a Linux. Before that, okay, எப்படி user create பண்றதுக்கு முன்னாடி நார்மலா ஒரு OS எடுத்துட்டீங்க அப்படின்னா it provides two users. Okay, in your OS it provides two users. What I want to repeat, yeah, like password. What I want to repeat. எப்படி password set பண்றதா? Can you mention what I want to repeat so that I can repeat that? What I want to repeat. Unzip. See, unzip ஒன்றும் கிடையாது. Simple. I'll create the files. Some files I'll create. Okay, I'll create some files. இப்போ இந்த எல்லா files zip பண்ண போறேன். அதுக்கு command தெரியும். Zip file name demo.zip. I'll select all this file. Okay, எனக்கு எல்லா files zip by demo.zip ல வந்துருச்சு. I'll delete this. Okay. இப்போ இதை unzip பண்ணா ஒண்ணும் இல்ல. Unzip zip file name, that's all. கொடுத்தீங்கன்னா unzip ஆயிரும். இதே பாஸ்வேர்ட் செட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா unzip பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா unzip ஆயிரும். That's all. Clear? Clear திவ்யா? புரியுதா? இதே பாஸ்வேர்ட் செட் பண்ணிருந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும் unzip பண்ணும்போது. Clear? Got it? Okay, fine. Got it, or you have doubts still? Good. Okay, so let's move to next to topic called user management. Before getting into user management, let's understand what types of user is available in OS. Okay, or OS எடுத்துட்டீங்க அப்படின்னா there'll be two users, but by default you have two users. Okay, so let's say this is your OS. Yeah, for OS எடுத்துட்டீங்கன்னா you have two users. One is admin சொல்லுவாங்க, can be called as admin or root user, or it can be next user is called as normal user. Say okay. Before getting into this users, let's take a small use case, some real time use case. இப்போ நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, அப்படின்னா இல்ல நீங்க கம்பெனில வேலை செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல வந்து டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் யூஸ் பண்ற சில ரூம்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குமா? லைக் ஃபார் பிரின்சிபலோட சேருக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குமா? இல்ல லீவ் நீங்க நினைச்சா லீவ் வந்து காலேஜ்க்கு லீவ் விட முடியுமா? அது மாதிரி பெர்மிஷன் இருக்குமா? இல்ல காலேஜ் ஸ்கூல் ஆர் எல்ஸ் இஃப் யூ உங்களுக்கு எல்லா ஆக்சஸ் இருக்குமா? ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எல்லா ஆக்சஸ் இருக்குமா? பிகாஸ் நீங்க ஜஸ்ட் உங்க காலேஜ் டேஸ்ல போய் பாருங்க. இது எல்லா ஆக்சஸ் இருக்குமா? நீங்க நினைச்சா காலேஜ் வந்து லீவ் விட முடியுமா? பிகாஸ் வெதர் யூர் சிஇஓ ஆஃப் தட் காலேஜ் காலேஜ் இப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிஇஓட பவர் கொடுக்குறாங்க. சிஇஓட பவர் இருக்கு. உங்க காலேஜ்ல எல்லாருக்குமே சிஇஓட பவர்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? டெய்லி காலேஜ் விட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதான். கரெக்டா? அப்ப எல்லாருக்குமே எல்லா ஆக்சஸும் இருக்குமா தெரியாது. அதே மாதிரி தான் உங்க கம்பெனிலையும். உங்க கம்பெனில உங்க ஓடிசிக்கு உங்க ஓடிஎக்ஸ்க்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். கரெக்டா? உங்க ஓடிசிக்கு ஆக்சஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்டிகுலர் சில ஏரியாவுக்கு மட்டும் டீமுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு மட்டும் சில ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. லிமிட்டட் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா பட் அந்த கம்பெனியோட ஃபவுண்டருக்கு ஈ கேன் கோ எனிவேர்.
எந்த ஓடிஸ்க்கு வேணா போகலாம், எனி வேர் யூ வாண்ட் யூ கேன் கோ பிகாஸ் யூ ஹேவ் ஆல் பெர்மிஷன். ஸோ தெர் வில் பி லிமிட்டட் ஆக்சஸ். அதே மாதிரி தான் அப்போ ஒரு ஓஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் கிவ் டூ ஆக்சிஸ் லெவல். ஒன் இஸ் அட்மின் யூசர் ஆர் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரூட் யூசர். ரூட்னா உங்களுக்கு தெரியும் வேர், கரெக்டா? ஸோ இட்ஸ் அ மெயின் காம்பனன்ட் ஆஃப் யுவர் ட்ரீ ஆர் யுவர் பிளான். வேர் தான் மெயின், கரெக்டா? ஸோ அதான் ரூட் யூசர் ஆர் அட்மின் யூசர், யூ கேன் கால் இட் எனிவே. விண்டோஸில் வந்து அட்மின் யூசர் சொல்லுவாங்க, விச் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதே நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரூட் யூசர். வென் கம்ஸ் டு அனதர் யூசர், நார்மல் யூசர். அப்போ இப்போ ஒரு லேப்டாப் எடுத்துட்டீங்க, அதில் ஓஎஸ் இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ரூட் யூசர் இருக்கு, பெர்மிஷன் இருக்கு, இல்லை எல்லாருக்குமே அட்மின் யூசர் ஃபுல் பெர்மிஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஓஎஸ்ல என்ன வேணா பண்ணலாம், கரெக்டா? தே கேன் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர். அப்போ வந்து எல்லாருக்குமே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன வேணா பண்ண முடியும், கரெக்டா? இப்போ ஒரு லேப்டாப் இருக்கு, அந்த ஒரு லேப்டாப்பை மல்டிபிள் பீப்புள்ஸ் ஆர் யூசிங். அப்ப அந்த மல்டிபிள் பீப்புள்ஸ்க்கு நான் ரூட் யூசர் பெர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவருக்கு தெரியாம ஆன்டி வைரஸ் லைக் வைரஸ் உள்ள சாஃப்ட்வேர் ஒரு மால்வேர் இருக்கிற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டாரா என்ன ஆகும்? கரெக்ட். அவருக்கு நான் ரூட் ஆக்சஸ் கொடுக்குறேன், இல்லை அட்மின் ஆக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அவர் போயிட்டு இன்டர்நெட்ல போயிட்டு ஒரு வைரஸ் உள்ள இல்லை மால்வேர் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாருன்னா, இல்லை சில சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் டெலிட் பண்ணிட்டாரு அப்படின்னா, ரைட், கரெக்டா இல்லையா? ஓகே. ஸோ அப்போ வந்து யூஎஸ்லே தேர்ஸ் டூ கைண்ட் ஆஃப் யூசர், அட்மின் அண்ட் நார்மல். ஸோ நார்மல் யூசருக்கு லிமிடெட் பெர்மிஷன் தான் இருக்கும் ஓஎஸ்ல. அவங்களால சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது, நார்மல் யூசரால சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது, சென்சிட்டிவ் ஃபைல்ஸை டெலிட் பண்ண முடியாது. ஸோ தே கேன் கம் அண்ட் தே கேன் யூஸ் ஸ்மால் திங்ஸ் தே கேன் டூ இன் யோர் ஓஎஸ். கம்ப்யூட்டரில் பண்ண முடியும். பட் அட்மினுக்கு எல்லா பவரும் இருக்கும். யூ கேன் டெலிட் த சென்சிட்டிவ் ஃபைல்ஸ், யூ கேன் டூ எனி திங் யூ வாண்ட். யூ கேன் கிரியேட் அனதர் இன்னொரு யூசர் ஆட் பண்ண முடியும், you can install the software, எல்லாமே பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி தான் லினக்ஸ்லையும் we have two types of user, one is root user, normal user. இப்போ கரண்டா நம்ம இருக்கிறது வந்து it is normal user. So okay, who am I? So each type is a normal user. எப்படி நார்மல் யூசர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்க டாலர் சிம்பிள் இருந்தால் மோஸ்டா நார்மல் யூசர் தான். ஓகே, திஸ் டாலர் சிம்பிள் இண்டிகேட்ஸ் நார்மல் யூசர். ஓகே, இந்த டாலர் சிம்பிள் வந்து நார்மல் யூசர் தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இதே ரூட் யூசரா மாறணும். If you want to convert it to root user, you have to use a command called sudo su. So sudo stands for super do user. If every superman, எல்லா பவர் இருக்கு, அதே மாதிரி super do user. You can do anything as a super, you can do anything. That's a full form of sudo. Su stands for switch. Okay, su stands for switch. So what I'm coming to say is switch as super do user. Okay, switch as super do user. அப்போ வந்து நான் வந்து ஒரு சூப்பர் யூசரா நான் ஸ்விட்ச் ஆக போறேன். தட் மீன்ஸ் ரூட் யூசரா நான் ஸ்விட்ச் ஆக போறேன். ஓகே, இங்க பாஸ்வேர்ட் கேட்காது. ரூட் யூசரா நீங்க ஸ்விட்ச் ஆக பாஸ்வேர்ட் கேட்காது. ஒய் ஐ சே இன் யூ அப்கமிங் கிளாஸ், ஐ எக்ஸ்பிளைன் யூ இன் த அப்கமிங் கிளாஸ். எதனால பாஸ்வேர்ட் கேட்கல? நம்ம நார்மல் யூசர்ல இருந்து ரூட் யூசருக்கு ஸ்விட்ச் ஆகும்போது ஏன் பாஸ்வேர்ட் கேட்கல? பிகாஸ் தேர் இஸ் சம் பேக் எண்ட் லாஜிக்ஸ் அண்ட் பேக் எண்ட் கான்செப்ட்ஸ் which I will be explaining in a concept called sudo's file. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபைன். அப்போ நான் ரூட் யூசரா ஸ்விட்ச் பண்றேன், சூப்பர் யூசரா ஸ்விட்ச் பண்ணும்போது ஓகே என்ன ஆகுது? இந்த டாலர் சைன் ஹேஷ்டேக் மாதிரி தான். ஸோ ரூட் யூசரா இருந்தால் இந்த ஹேஷ்டேக் காமிக்கும். இப்போ ஓஎம்ஐ கொடுக்குறேன், என்டர் கமெண்ட் கால் ஓஎம்ஐ ரூட் யூசர். ஸோ திஸ் இஸ் யுவர் ரூட் யூசர். ஸோ எஸ் ஆல் த பவர். அப்போ ஒரு ரூட் யூசருக்கு நீங்க வந்து ஸ்விட்ச் ஆன் அப்படின்னா வாட் இஸ் த கமெண்ட்? sudo su. ஓகே, sudo su stands for switch to root user. ஓகே, ஸோ அப்போ வந்து ரூட் யூசரால தான் எல்லாமே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் யூசரால மட்டும் தான் இன்னொரு யூசரை கிரியேட் பண்ண முடியும். ரூட் யூசரால மட்டும் தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும். ரூட் யூசரால மட்டும் தான் இன்னொரு யூசரை கிரியேட் பண்ண முடியும். ரூட் யூசரால தான் குரூப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ரூட் யூசரால தான் சென்சிட்டிவ் ஃபைல்ஸை டெலிட் பண்ண முடியும். வாட் எவர் want to do in your computer, everything can be done using root user. But ஒரு normal user, I'm just exit ஆயிட்டீங்கன்னா normal user கன்வெர்ட் ஆயிடுவீங்க. See, normal user is type user, who am I? So டாலர் சிம்பிள் வந்துச்சு, அதுல தெரியும். So normal user. So இந்த normal userனால என்ன பண்ண முடியும்? Whether you can add a new user. I want to create a new user because எதுக்கு users கான்செப்ட் இருக்கு? ஒரு கம்பெனில ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்னா they can use that laptop can be used by multiple peoples. இப்போ டே ஷிஃப்ட்ல வந்து பிரேம் வர்றாரு அப்படின்னா பிரேம் என்ன பண்ணலாம்? ஈ கேன் லாகின், ஈ கேன் யூஸ் தட் லேப்டாப். அதே ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்ல அதே லேப்டாப் இன்னொருத்தர் யூஸ் பண்றாரு அப்படின்னா ஒரே யூசர் அக்கௌண்ட் இருக்கு, அதே யூசர் அக்கௌண்ட்ல அவரு வந்து லாகின் ஆகி யூஸ் பண்றாரு அப்படின்னா டேட்டா கேன் பி சீன். கரெக்டா?
அவரோட பர்சனல்ல இவரும் பார்க்கலாம், இவரோட பர்சனல் அவரும் பார்க்கலாம். ஒரே யூசரா யூஸ் பண்றாங்க அப்படின்னா. ஸோ அதுக்காக தான் மல்டிபிள் யூசர்ஸ் இருக்கு. அப்ப ஒரு லேப்டாப் தான், பட் we can get multiple user account. Okay, sir, can we try su hyphen to do this? Yeah, you can try. You can try. Okay, but it asks for password. Okay, இப்படி நீங்க ட்ரை பண்ணக்கூடாது actually. Okay, there is another way. Okay, there is another way. So the one way is sudo su. Okay, sudo su. There is another way. Maybe in a future நான் சொல்றேன். Okay, so when it comes to users, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரே யூசர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா டேட்டா கேன் பி சீன் பை ஈச் அதர். ஸோ அப்போ அந்த ப்ரைவசி இருக்காது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே லேப்டாப் தான், பட் மல்டிபிள் யூசர் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். மல்டிபிள் யூசர் அக்கௌண்ட். ஸோ அப்போ வந்து பிரேம்னு சொல்லிட்டு ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், சிவான்னு சொல்லிட்டு ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். பிரேம் யூசர் என்ன பண்ணுவார், அவரோட ஷிஃப்ட் வரும்போது அந்த யூசர் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி அவரோட டேட்டாஸ்லாம் அதில் சேவ் பண்ணுவார். இப்போ சிவா யூசர் என்ன பண்ணுவார், அவரோட ஷிஃப்ட் அப்போ he'll be logging and he can't see the frame's data, but frame also cannot see the Shiva's detail because both are different user but one laptop. So அதே மாதிரி இங்கேயும் நம்ம multiple users create பண்ணலாம். Okay, how to create the multiple users using okay, let's exit. Okay, so அப்போ என்ன பண்றேன், ஒரு நார்மல் யூசரா, okay, I'm currently logging as normal user, டாலர் சிம்பிள் இருக்கு. ஓகே, ஒரு நார்மல் யூசரா நான் ஒரு யூசர் அக்கௌண்ட் ஆட் பண்றேன். யூசர் add. This is the command to add a user. User add username பிரேம்னு ஒரு யூசர் ஆட் பண்றேன். சி பெர்மிஷன் டினை. அப்ப ஒரு நார்மல் யூசருக்கு வந்து ஒரு யூசர் ஆட் பண்ற பெர்மிஷன் கிடையாது. ஒரு நார்மல் யூசருக்கு வந்து ஒரு யூசர் ஆட் பண்ற பெர்மிஷன் does not have. Just have a clarity. That is called permission deny. So I have to switch into root user. Sudo su. Okay, sudo su. So what I'm going to do, I'm going to switch as a root user. Okay, I'm going to switch as a root user. Okay, so root user on a switch agra. So who am I? I switched as a root user. Clear? I switched as a root user. Okay, so ipo enna panna, I can enter, just wait a minute friends. Okay, so now what I can do, now I can enter the command which is helps to add the user. Appa enna command? Okay, just clear this. Okay. User add frame. See, your user account is created. Frame சொல்லிட்டு ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப இந்த பிரேம்ங்கிற யூசர் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணுவாங்க கரெக்டா. அப்பதான் அவரால் லாகின் பண்ண முடியும். பாஸ்வேர்ட் செட் பண்ணாதான் பிரேம் லாகின் பண்ணணும். ஸோ how to set the password? Pass wd. பாஸ்வேர்டு ஃபுல் ஃபார்ம் வராது. பாஸ்வேர்ட் wd. வேர்டு பேர்ல wd ன்னு சொன்னாங்க. That's shortly mentioned alias name which is used for Linux. Linux வந்து பாஸ்வேர்ட் சொல்ல மாட்டோம். pass wd. So pass wd பிரேம். So பிரேம்க்கு நான் பாஸ்வேர்ட் செட் பண்றேன். New password. See, passwords I just configured successfully. Okay, இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சா இல்லைன்னு எப்படி வெரிஃபை பண்றது? How we can verify இந்த யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சா, பிரேம்ங்கிற யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சா, how I can verify? I can verify. Okay, so how I'll show you. cat /etc. etc ன்னு ஒரு டைரக்டரி இருக்கும். ஓகே, லினக்ஸ்ல etc ன்னு ஒரு டைரக்டரி இருக்கு. அந்த டைரக்டரியில you have a file called okay, just wait a minute. Fine. Okay, so அப்போ வந்து பாத்தீங்கன்னா etc ன்னு உங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்கும், சாரி ஒரு ஃபோல்டர். Okay, etc ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். That means directory which is called as directory in Linux. So folder is called as directory in Linux. அப்ப etc, okay, etc ன்னு ஒரு directory இருக்கும். It's called configuration directory. So நீங்க ஒரு யூசர் கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்க அது மாதிரினா அதுக்குள்ள போய் செக் பண்ணிக்கலாம். அப்ப etc குள் டைரக்டரிக்குள்ள ஒரு ஃபைல் இருக்கும். என்ன ஃபைல் அப்படின்னா pass wd ன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ள என்னென்ன யூசர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். cat /etc ஒரு டைரக்டரிக்குள்ள pass wd ன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ள என்னென்ன யூசர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு you can see.
ஓகே, அப்போ என்னென்ன யூசர் கிரியேட் ஆயிருக்கு? ஈஸ்ட் வைஃப் இதெல்லாம் டிஃபால்ட் யூசர் ஈஸ்ட் யூசர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. தென் பிரேம் சொல்லிட்டு ஒரு யூசர் கிரியேட் ஆயிருக்கு. அந்த யூசருக்கு ஒரு ஐடி 1001 யூசர் ஐடி. ஓகே, அப்போ வந்து என்ன ஆயிருக்கு? பிரேம் சொல்லிட்டு எனக்கு ஒரு யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. திஸ் ஹவ் யூ கேன் வெரிஃபை cat/etc pass wd. clear? ஓகே ஓகே, ஸோ அப்போ அந்த யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஹவு வி கேன் ஸ்விட்ச் டு பிரேம் அக்கௌண்ட்? எப்படி பிரேம் அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஆகலாம்? லெட்ஸ் சி. ஸோ நான் ஓகே, SU stands for switch பிரேம் யூசரை ஸ்விட்ச் ஆகிற பாஸ்வேர்ட். See, now currently I log in as பிரேம். Good. Okay, so let's discuss கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க லினக்ஸ்ல. Okay, in Linux if you create a user account, okay, in Linux if you create a user account, three things will be created. நீங்க ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது three things will be created. என்னென்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட், அந்த யூசருக்கு ஒரு அக்கௌண்ட் யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அந்த யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். தென் குரூப், அந்த யூசருக்கு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் ஆகும். ஒரு டிஃபால்ட் யூசர் குரூப் கிரியேட் ஆகும். நார்மலாக வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுப்போம். ஒரு வாட்ஸ்அப் குரூப் எப்படி இருக்குமோ அது மாதிரி இங்கே குரூப், அதே சேம் குரூப் கான்செப்ட் தான். அப்போ அந்த யூசருக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அந்த குரூப், அந்த யூசர் நேம்ல ஒரு குரூப் கிரியேட், வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இங்கே அந்த யூசர் நேம்ல ஒரு குரூப் கிரியேட் ஆயிரும். தென் ஹோம் டைரக்டரி, அந்த யூசர் பேர்ல ஒரு ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆயிரும். ஓகே, அப்போ அந்த யூசருக்கு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம், அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, அப்போ பிரேம்னு ஒரு யூசர் அக்கௌண்ட் இருக்கு, அப்போ அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த யூசருக்கு சொல்லி ஒரு ஹோம் டைரக்டரி இருக்கும், பார்க்கலாமா? எல்எஸ் ஓகே, சிடி ஸ்பேஸ் டபுள் டாட் கொடுத்து வெளில வாங்க. சி, கரண்ட்லி யூஆர் இன் ஹோம் டைரக்டரி. கரெக்டா? பிடபிள்யூ ஹோம் டைரக்டரி இருக்கீங்க. எல்எஸ் போட்டு பாருங்க. சி, பிரேம் சொல்லிட்டு ஒரு ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கும். பிரேம் சொல்லிட்டு ஒரு ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கும். Got it? பிரேம் சொல்லிட்டு ஒரு ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிரேம் ஹோம் டைரக்டரி மட்டும்தான் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஆஸ் அ பிரேம் யூசர் உங்களுக்கு இந்த பிரேம்ங்கிற ஹோம் டைரக்டரி ஆக்சஸ் பண்ண மட்டும் தான் பெர்மிஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஈஸ்ட் எஃபெக்ட், நான் வந்து பிரேம் யூசரா இருக்கேன். அப்போ நான் வந்து பிரேம் யூசரா இருக்கேன். இப்போ என்னால வந்து ஈஸ்ட் யூசர் அந்த யூசர் அக்கௌண்ட்ல மீன்ஸ் அந்த யூசர் டைரக்டரி ஈஸ்ட் யூசர் ஹோம் டைரக்டரி. ஓகே, அந்த ஹோம் டைரக்டரிக்குள்ள போக முடியுமா? சிடி யூசர் சி பெர்மிஷன் டினைட். அப்போ பிரேமுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கும்? அவங்களோட பிரேமோட ஹோம் டைரக்டரிக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். ஸோ சிடி பிரேம் கொடுக்குறேன். சி, ஐ கேன் கோ இன்சைட் பிரேம். அங்கே போய் நான் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஐ கேன் கிரியேட் அ ஃபோல்டர், வெல்கம், ஐ கேன் கிரியேட் அ ஃபைல் demo.txt. ஸோ அப்போ பிரேம்ங்கிற யூசர் அக்கௌண்ட்ல அவரோட ஹோம் டைரக்ட்ல என்ன வேணா பண்ணிக்கலாம். ஓகே, got it? See, got it? Fine. C double dot. So this is your பிரேம் ஹோம் டைரக்டரி. அப்போ வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கும். பிகாஸ் இப்போ அந்த யூசராக தான் நம்ம ஒர்க் பண்றோம். ஒரு ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. தென் குரூப்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, let's come out. Okay, I'll exit பண்ணிடுறேன். ஓகே, I switch to root user sudo su. root user switch ஆகி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே, root user switch ஆகிட்டேன். பிகாஸ் அந்த இடிசிலாம் பார்த்தீங்களா, அந்த இடிசிக்கெல்லாம் ரூட் யூசருக்கு தான் பர்மிஷன் இருக்கும். /etc அந்த டைரக்டரிக்குள்ள இருக்க எல்லா ஃபைல்ஸையும் லிஸ்ட் மீன்ஸ் அந்த ஃபைல்லாம் பார்க்கணும். அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கு /etc டைரக்டரிக்குள்ள போறீங்கனாலே ரூட் யூசருக்கு மட்டும் தான் /etcங்கிற பெர்மிஷன் இருக்கும். பிகாஸ் /etcங்கிறது கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்க இடம். அப்போ வந்து நார்மல் யூசர் பெர்மிஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் delete. ஸோ ஓஎஸ்ல இட் கேன் ஹேப்பன் எனிதிங் டு ஓஎஸ். அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க தெரியாம அப்படின்னா. ஸோ அதனால ரூட் யூசர் மட்டும் தான் /etcக்குள்ள போய் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ண பெர்மிஷன் இருக்கு. அதனால தான் நான் ரூட் யூசராக கன்வெர்ட் ஆனேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் ஆயிருக்கு பார்க்கலாம். cat /etc pass wd. இந்த ஃபைல் pass wd ஃபைல் என்ன இருக்கும், என்னென்ன யூசர் அக்கௌண்ட் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். pass wdல என்னென்ன யூசர் அக்கௌண்ட் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஓகே, லைக் சேம் வே cat /etc. ஓகே, /etc groups. ஓகே, குரூப்ஸ்ல ஒரு ஃபைல் இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் நாட் குரூப்ஸ், இட்ஸ் குரூப். ஓகே, குரூப். ஓகே, /etc குரூப்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ல போய் பார்த்தீங்கன்னா சி பிரேம்னு ஒரு குரூப் கிரியேட் ஆயிருக்கா. அப்போ எல்லா யூசர்ஸ்க்கும் டிஃபால்ட்டாக ஒரு குரூப் கிரியேட் ஆயிருக்கும். அப்போ எதுக்கு அந்த குரூப் சொல்லிட்டு
நம்ம குரூப்ஸ் படிக்கும்போது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வில் பி கோயிங் ஆன் குரூப்ஸ். அப்போ வந்து ஒரு குரூப் கிரியேட் ஆயிருக்கு, ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு, ஒரு ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. கிளியர்? ஃபைன். எனி டவுட்ஸ்? ஓகே, let's create another user. Okay, let's create another user. Okay, user add, user add. Let's give it as Raju. Password set பண்ணிக்கிறேன். Okay, pass Raju account password set பண்ணிக்கிறேன். Okay, I set the password successfully. Okay, now I can switch as Raju. Okay, let's switch as SU Raju. See, Raju user தான் இருக்கும். So it's cd:/LSC ராஜுக்குன்னு ரோம் டைரக்டரி கிரியேட் ஆகும். இப்போ இங்க ஒரு யூஸ் கேஸ் ஒரு யூஸ் கேஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். தென் we can solve the problem in that use case. என்ன ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ராஜு ஆக்சுவலி இட்ஸ் ராஜா, பட் நான் ராஜுன்னு எழுதிட்டேன். ஓகே, பை மிஸ்டேக் ராஜாக்கு பதிலாக ராஜுன்னு கொடுத்துட்டேன். how we can rename, எப்படி அந்த யூசரை ரீநேம் பண்ணுறது? what is a command to rename the user? Okay, what is a command to rename the user? எப்படி ஒரு யூசரை ரீநேம் பண்ணலாம்? ஓகே, let's check. ஓகே, ஃபைன். ஓகே, ஒரு யூசரை எப்படி வந்து ரீநேம் பண்ணலாம்? சிம்பிள். ஓகே, so anyone have idea how to rename the user? Anyone? User mode. What command? We'll be using a user mode command. Okay, user rename பண்றதுக்கு we'll be using a command called user mode. Okay, so let's go and check. So அப்ப யாரால rename பண்ண முடியும்? root user ஆல தான் rename பண்ண முடியும். So let's switch to root user. Okay, so rename command என்ன? user mode. user mode னா user modification. யூசர்ல நீங்க எது வேணா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் யூசர் நேம் மாடிஃபை பண்றேன். ஸோ யூசர் மோட்னா யூசர் மாடிஃபிகேஷன். ஸோ அப்போ நான் என்ன மாடிஃபை பண்றேன்? யூசர் நேமை மாடிஃபை பண்றேன். அப்போ யூசர் மோட் -L. -L stands for okay new login. Okay, new login means அந்த யூசருக்கு நியூ லாகின் நேம் கிரியேட் பண்றேன். நியூ லாகின் நேம் ரீநேம் பண்றேன். நியூ லாகின் நேம் வந்து நான் ரீநேம் பண்றேன். ஓகே, அப்போ அந்த யூசருக்கு நான் என்ன பண்றேன்? நியூ லாகின் நேம் வந்து ரீநேம் பண்றேன். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ -L நியூ லாகின் நேம் என்னது? இன்ஸ்ட் ஆஃப் ராஜு ராஜா, எக்ஸிஸ்டிங் நேம் ராஜு. ஸோ அப்போ ராஜுவை ராஜாவா நான் ரீநேம் பண்றேன். தட்ஸ் ஆல். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் செக். எப்படி செக் பண்ண தெரியும்? cat /etc. ஓகே, ஃபைன். /etc your pass wd file. So it's see ராஜு வந்து ராஜான்னு ரீநேம் ஆயிடுச்சு. ஓகே, ராஜா ரீநேம் ஆயிடுச்சா? ஃபைன், கூல். பட் யூசர் நேம் மட்டும்தான் ரீநேம் ஆயிருக்கும். பட் உங்க டைரக்டரி ரீநேம் ஆயிருக்காது. உங்க குரூப் நேமும் ரீநேம் ஆயிருக்காது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? யூசர் நேம் மட்டும் தான் ரீநேம் பண்ணிருக்கோம். அப்போ உங்க டைரக்டரி ஹோம் டைரக்டரி ரீநேம் ஆயிருக்காது. உங்க குரூப் நேமும் ரீநேம் ஆயிருக்காது. லெட்ஸ் செக். ஓகே, ஹோம் டைரக்டரி வந்து பார்க்குறேன். ராஜு தான் இருக்கு. இப்போ இது எப்படி ரீநேம் பண்ணலாம்? ஒரு டைரக்டரி எப்படி ரீநேம் பண்ணலாம்? யூசிங் எம்பி கமெண்ட். எம்பி ராஜுவை you can rename as ராஜா. Sorry. See, okay, டைரக்டரி ரீநேம் பண்ணிட்டேன். குரூப்ஸ் எப்படி ரீநேம் பண்றது? லெட்ஸ் செக். குரூப் ரீநேம் ஆயிருக்கானு /etc groups. நம்ம இதெல்லாம் ரீநேம் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும், குரூப்ஸ் கிரியேட் ஆகும், ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆகும். அப்போ இது நேமும் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஓகே, குரூப் ராஜு தான் இருக்கு. ஐ வாண்ட் டு ரீநேம் த குரூப் நேம். எப்படி ரீநேம் பண்றது? இதே நீங்க குரூப் நேம் மாத்துறீங்க அப்படின்னா குரூப் மாடிஃபிகேஷன். இது யூசர் நேம் மாத்துறீங்க அப்படின்னா யூசர் மாடிஃபிகேஷன். நம்ம என்ன மாத்த போறோம்? குரூப் நேம். ஸோ குரூப் மாடிஃபிகேஷன். ஸோ குரூப் ஓகே குரூப் மோட். ஓகே, குரூப் மாடிஃபிகேஷன், குரூப் மோட் -N ஃபார் நியூ லாகின். ஓகே, அதுமே நியூ நேம். ஓகே, நியூ நேம். அப்போ நியூ நேம் என்னது? ராஜா டு ராஜு. -L வரும். நியூ லாகின், இங்கே நியூ நேம்.
Okay, new group name. இங்க hyphen இங்க hyphen. That's all. Raju வந்து ராஜாவா rename ஆயிடுச்சு. Group mode hyphen n, new name and old name. Clear? Fine. Okay, got it. Okay, fine. இப்போ வந்து ஒரு user remove பண்ண போறோம். How to remove that user? User del. User delங்கிற command யூஸ் பண்ணி I can remove that user. I am removing a user called Raja. ராஜாங்கிற யூசரை நான் வந்து ரிமூவ் பண்றேன். See, user del ராஜா. See, அப்ப ராஜாங்கிற யூசர் டெலிட் ஆயிடுச்சு. பார்க்கலாமா? cat /etc past.wd அந்த ஃபைலுக்குள்ள போய் பார்த்தோம்னா சி பிரேம் தான் இருக்காரு பாருங்க. ராஜாங்கிற யாருமே இல்லை. ஓகே, பட் நீங்க டெலிட் பண்ணும்போது இது மாதிரி நீங்க டெலிட் பண்ணும்போது என்ன இருக்கும்? ஓகே, குரூப் இருக்கான்னு பார்க்கலாம். cat /etc/group. சி, அப்போ குரூப் டெலிட் ஆயிடுச்சு, யூசர் அக்கௌண்ட் டெலிட் ஆயிடுச்சு. ஹோம் டைரக்டரி டெலிட் ஆயிருக்க பார்க்கலாம். சி, ஹோம் டைரக்டரி டெலிட் ஆகல. அப்போ ஒரு யூசர் அக்கௌண்ட் நான் டெலிட் பண்ணும்போது எனக்கு குரூப் நேமுக்கு டெலிட் ஆயிடுது, குரூப்பும் கிரியேட் ஆயிடுது, டெலிட் ஆயிடுது, யூசர் அக்கௌண்ட் டெலிட் ஆயிடுது. பட் எனக்கு டைரக்டரி டெலிட் ஆகல, யூசரோட ஹோம் டைரக்டரி டெலிட் ஆகல. அப்போ எப்படி எது ஏன் டெலிட் ஆகல அப்படின்னா அவங்க டேட்டா இருப்பாங்க, ரைட்? அப்போ ராஜாவோட டேட்டாஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் பேக்கப் எடுத்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு கம்பெனிலேருந்து ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஆக்சஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் அவங்க டேட்டா அப்படியே இருக்கும். அவங்க டேட்டா பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க டேரக்டா டெலிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ராஜாக்குள்ள டேட்டா பேக்கப் எடுத்துட்டு ஐ கேன் டெலிட் இட் மேனுவலி லைக் ஆர்எம் டிஏஓ ஆர் ஆர்எம் -rf ராஜா. சி டெலிட் பண்ணுறேன். ஓகே, ஆர்எஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லை அவங்க டேட்டாலாம் எனக்கு எதுவும் வேணாம், சி அவங்க டேட்டா எதுவும் வேணாம், சி எனக்கு வந்து பிரேம்ங்கிற யூசர் டைரக்டரி இருக்கா, ஹோம் டைரக்டரி இருக்கா, எனக்கு டேட்டாலாம் எதுவும் வேணாம், யூசர் அக்கௌண்ட் டெலிட் பண்ணும்போதே எனக்கு ஹோம் டைரக்டரி அக்கௌண்ட் டெலிட் பண்ணிருங்க, எனக்கு டேட்டாலாம் எதுவும் வேணாம், நான் ஆல்ரெடி பேக்கப் எடுத்துட்டேன், ஸோ எனக்கு யூசர் அக்கௌண்ட் டெலிட் பண்ணும்போதே ஹோம் டைரக்டரி அக்கௌண்ட் டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேம் யூசர் டெல் பிரேம் -f பார்த்தீங்கன்னா அந்த யூசர் ஹோம் டைரக்டரி டெலிட் ஆகும். சி எல்எஸ் சி பிரேம் ஹோம் டைரக்டரி டெலிட் ஆயிடுச்சா /etc யா குரூப் டெலிட் ஆயிடுச்சா. இப்போ பாசிட்டிவ் யூசர் அக்கௌண்ட் டெலிட் ஆகும். இஃப் யூஸ் -f and remove எல்லாமே டெலிட் ஆகும் இன்க்ளூடிங் யுவர் ஹோம் டைரக்டரி. ஓகே, அது மாதிரி பாஸ்வேர்ட் கூட நீங்கள் ரீசெட் பண்ணலாம். பட் நம்மள்ட்ட எந்த யூசர் இல்லை, எல்லா யூசர் டெலிட் பண்ணிட்டோம். ஓகே, லெட்ஸ் கிரியேட் another யூசர் ஆட் ராம். ஓகே, பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் ராம். I set the password successfully. Now what I can do, okay, I can switch as RAM. See, I switch as RAM, PWD. Okay, move on. Okay, RAM. So I'll exit. So the RAM is switch ஆயிட்டேன். இப்போ ராமுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி you can set the change the password. எப்படி சிம்பிள் அதே தான், சேம் எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுங்க, passwd ராம் அதே தான், அது யூஸ் பண்ணீங்கன்னா you can send the password passwd ராம். ஓகே, யா ரூட் யூசர். ஓகே ஃபைன், ரூட் யூசரோட பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணுறேன். passwd ராம் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகும். See new password. I can set the new password. I can set the new password, exit, and I'll switch to RAM. SU RAM. The new password I can log into RAM account. Clear? I can log into RAM account. Clear? So that's all about user management. So if you have doubts, you can ask. Any doubts, friends? Any doubts? Do you have any doubts? You can ask me. If I rename the user account, what about the user saved data file status? Nothing will happen. அந்த ஃபைல்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஃபைல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த யூசர் நேம் தானே மாதிரி யூசரோட நேம் தானே ரீநேம் பண்ணுறீங்க. நாட் த ஃபைல்ஸ் வில் பி ரிமைனிங் சேம், அது ப்ராப்ளம் இருக்காது. அந்த யூசர் ஹோம் டைரக்டரி நேம் மட்டும் பழைய நேம்ல இருக்கும், அது நீங்கள் மேனுவலாக போய் ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்ரீராம். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்?
ஸோ நீங்க ரீநேம் பண்ணும்போது உங்க ஃபைல்ஸ்லாம் பத்திரமா இருக்கும். டோன்ட் வரி. Any doubts? How to give a normal user admin access? Yeah, that I'll be discussing in last before class. I'll be discussing about sudo files. அப்ப சொல்றேன். That concept I'll teach you. Surely I'll teach you. Which is a more important concept. I'll teach you. Any doubts? Okay, friends. That's all from me. Thank you for attending. Take care. Good night. Let's see you tomorrow. Thank you.